ஜூன் 2 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரம்யாவுடைய கம்பெனிக்கு திடீர்னு இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ரைடுக்கு வர்றாங்க. ஒரு சூட்கேஸ் நிறைய பணத்தையும் எடுத்துட்டு நீங்க ஒரு கம்பெனியை வச்சு நடத்துறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு ரம்யாவை பயங்கரமா திட்டிட்டு போயிடுறாங்க. இந்த கம்பெனிக்குள்ள இருந்துட்டு தான் இந்த மாதிரி வேலையை யாரோ பார்த்துருக்குறாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு கார்த்திக் சார் தான் இதை பண்ணினாரு, நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேடம், இவன் சொல்கிற மாதிரியெல்லாம் எந்த ஒரு தகவலுமே நான் யாருக்கும் கொடுக்க கிடையாது, வேணும்னா என் மொபைலை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக். என்ன கார்த்திக், இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு நான் உங்கள் மேலே தப்பாக நினைப்பேன்னு எப்படி நினைக்கிறீங்க? உங்கள் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்திக் அனுப்பி வைக்கிறாங்க. திடீர்னு அந்த ஆளை கூப்பிட்டு அவனுக்கு நிறைய பணத்தையும் கொடுக்குறாங்க. இந்த விஷயம் நமக்கு உள்ள மட்டும்தான் இருக்கணும், நீ தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணேன்னு கார்த்திக் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கார்த்தி அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஆனந்த் தான் காரணம் அப்படின்னு பொய்யான தகவலை கொடுத்துட்றாங்க. அதனால கார்த்தி ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி கண்ணாப்பின்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. ரம்யா கொஞ்ச நேரம் கழிச்சு கார்த்திகை கேபினுக்கு வர சொல்லி, நம்ம நாளைக்கே பெங்களூருக்கு கிளம்பணும், மிஷின் வாங்குற விஷயமா 3 நாள் நம்ம அங்கே தங்கி தான் இருந்து பார்த்து வாங்கிட்டு வரணும். நம்ம ஏரோப்ளைனில் தான் போக போகிறோம், ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்க போகிறோம். அதுக்கான எல்லா ஏற்பாடுமே இவர் பண்ணிடுவார். நீங்கள் ரெடியாகி கம்பெனிக்கு வந்துடுங்க, நீனும் நாங்களும் 2 பேருமே கம்பெனியில் இருந்தே ஒன்றா சேர்ந்து காரில் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் மாணிக்க சொல்கிறாங்க, கார்த்திக் தம்பி, தேவிசனா உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், பேசாமல் அவங்கள கரெக்ட் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக். கார்த்திக் வீடு கிளம்புறதுக்கு முன்னாடி ரம்யாவுடைய கேபினுக்கு போகிறாங்க. காலையில் எத்தனை மணிக்கு நான் ஷார்ப்பாக வரணும் அப்படின்னு கேட்குறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் டேபிளில் அம்மு என்கின்ற ரம்யா அப்படிங்கிற பேரை பத்திரிகையில் பார்த்துட்டு கார்த்திக் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன நம்ம தீபா சொல்கிற அம்மு இவங்க தானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில தான் தீபாவை கொலை பண்ணுறதுக்காக வந்த அந்த ஆளை கார்த்திக் பார்த்தாடுறாங்க. அவனை விரட்டி பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் உன்னை யார் பண்ண சொல்கிறது, உனக்கும் என் ஒய்ஃப் தீபாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க உன்னைய முன்ன பின்ன பார்த்துருக்காங்களா, எதுக்காக தேவையில்லாமல் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி அவங்கள கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது அவள் ரம்யா சொன்ன மாதிரியே ஆனந்துடைய பெயரை சொல்லிடுறாங்க. உங்கள் வீட்டோட சொத்து எல்லாமே உங்கள் பேர்லேயும் உங்கள் பொண்டாட்டி பேர்லேயும் இருக்கிறதா ஆனந்த் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சொத்து எல்லாத்தையுமே திரும்ப தான் பேருக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனந்த் இந்த வேலையை பண்ண சொன்னார், தீபாவை கொலை பண்ண சொன்னார் அப்படின்னு ஆனந்த் மேலே தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கார்த்திகிட்ட ஏற்படுத்திடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஹாஸ்பிட்டலில் இருந்து கால் வருது. கார்த்திக், நீங்கள் கொண்டுட்டு கொடுத்தீங்களா அந்த ஜூஸில் ரொம்ப ஒரு கொடிய பாய்சன் கலந்துருக்குறாங்க. இந்த மாதிரி பாய்சன்லாம் இன்னும் நம்ம மார்க்கெட்டுக்கே வரலை. இந்த மாதிரி டேப்லெட் யாருக்கு கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த டேப்லெட்டை மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மரண நிச்சயம். அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணினா ஒரு சில செகண்ட்லேயே அவங்க மென்டல் மாறி அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. தீபாவுக்கு இந்தளவுக்கு எதிரி யாராக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க.